ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयं मुहुरगो रसिका भुवि भावुका नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भासचार्य यशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 8 பதம் 21. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. மொழிபெயர்ப்பு. எனவே வசுதேவரின் புதல்வரும் தேவகியின் இன்பமும் நந்தருக்கும் பிருந்தாவனத்தின் மற்ற இடையர்களுக்கும் செல்வனும் மேலும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. இவ்வாறாக எவ்வித பௌதீக சொத்தினாலும் அணுகப்பட முடியாதவரான பகவான் அவரது விசேஷ கருணையை அவரது தூய பக்தர்களுக்கு காட்டவும் அசுர இயல்புகளை கொண்டவர்களின் எழுச்சியை ஒடுக்குவதற்காகவும் அவரது எல்லையற்ற அசாதாரணமான கருணையால் அவரது சுய வடிவுடன் பூமியில் தோன்றுகிறார். குந்தியின் மகாராணி முக்கியமாக மற்றெல்லா அவதாரங்களுக்கும் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை அல்லது அவதாரத்தை வணங்குகிறார். ஏனெனில் இக்குறிப்பிட்ட அவதாரத்தில் அவர் மிகவும் அணுகத்தக்கவராக இருக்கிறார். ராம அவதாரத்தில் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஒரு அரசரின் மகனாக இருந்தார். ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் அவர் ஓர் அரசரின் மகனாக தோன்றிய போதிலும் அவர் தோன்றிய உடனேயே அவரது நிஜமான தாய் தந்தையரின், அதாவது மகாராஜா வசுதேவர் மற்றும் மகாராணி தேவகி பாதுகாப்பை விட்டு பிருந்தாவனத்தில் உள்ள யசோதா தேவியின் மடிக்கு சென்று விட்டார். ஒரு சாதாரண இடிச்சொருவனின் பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காகவே அவர் அங்கு சென்றார். அவரது பிள்ளை பிராயத்து லீலைகளை கொண்ட அப்புண்ணிய பூமியான பிரஜபூமி புனிதமான பூமியாகும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீராமரை விட கருணை மிகுந்தவர் ஆவார். அவர் குந்தியின் சகோதரரான வசுதேவரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் பேரன்பு கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்திருக்கவில்லை எனில் அவரை தனது மருமான் என்று அழைக்கவோ பெற்றோர் பாசத்தில் அவருடன் உறவு கொண்டாடவோ குந்தி மகாராணிக்கு சாத்தியமாகி இருக்காது. ஆனால் நந்தருக்கும் யசோதையும் அதிக பாக்கியசாலிகள் ஆவர். ஏனெனில் கிருஷ்ணரின் மற்ற எல்லா லீலைகளையும் விட அவதிக கவர்ச்சியுடையதான அவரது பிள்ளை பிராயத்து லீலைகளை அவர்களால் சுவைத்து அனுபவிக்க முடிந்தது. பிரஜபூமியில் அவர் நிகழ்த்திய பிள்ளை பிராயத்து லீலைகளுக்கு இணையாக வேறு லீலைகள் கிடையாது. அந்த லீலைகள் சிந்தாமணி தாமம் என்று பிரம்ம சங்கீதையில் விவரிக்கப்படும் சுயமான கிருஷ்ணலோகத்தில் உள்ள அவரது நித்தியமான லீலைகளின் மாதிரிகளே ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது எல்லா தெய்வீகமான பரிவாரங்களுடனும் பிரஜபூமிக்கு வந்தார். எனவே பிரஜவாசிகளுக்கு இணையான அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்தார்.
முக்கியமாக பகவானின் திருப்திக்காக அனைத்தையும் தியாகம் செய்த இடையர்குல பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். நந்த யசோதையுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் இடையர்களுடன் அவர்கள் நிகழ்த்திய லீலைகளும் முக்கியமாக இடைச்சிறுவர்களுடனும் பசுக்களுடனும் அவர் நிகழ்த்திய லீலைகளுமே அவர் கோவிந்தன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தன. கோவிந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிராமணர்களிடமும் பசுக்களிடமும் அதிக விருப்பம் கொண்டவராவார். அதாவது பிராமண பண்பாடு மற்றும் பசு பராமரிப்பு ஆகிய இவ்விரு விஷயங்களையே மனிதனின் முன்னேற்றம் சார்ந்துள்ளது என்பதையே இது சுட்டி காட்டுகிறது. இவ்விரண்டும் இல்லாத இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தி அடைவது இல்லை. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இங்க பார்க்கும்போது குருஷேத்திர போர்க்களம் எல்லாமே முடிந்து போகும்போதும் பகவான் துவாரகைக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி புறப்படுறதுக்கு தயாராக இருக்கும் போதும் உத்தரா அவங்களுடைய கருவில் பரிசுத்த மகாராஜா இருக்காங்க. இப்ப அவங்களுடைய ஒரே வாரிசு. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய நோக்கி ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி மிக உயர்ந்த ஒரு ஒளி வர்றதை பார்த்துட்டு ஏதோ ஒரு தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க பகவானை பிரார்த்தனை செய்யறாங்க. பிரார்த்தனை செய்த உடனே அந்த ஒரு நேரத்தில் பகவான் பரிசுத்த மகாராஜாவை காப்பாத்துறதுக்காக உடனே உத்தரவுடைய கருவில் புகுந்துடுறாங்க. இப்ப அங்க உள்ள போன உடனே அவங்க 4 கை விஷ்ணு ரூபம் அந்த உருவத்தை பரிசுத்த மகாராஜா அங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்களை காப்பாத்துறாங்க. ஏன்னா அங்க பிரம்மாஸ்திரம் அங்க அவங்களை நோக்கி அவங்களை ஒரே ஒரு வாரிசு அவர்களை கொல்வதற்காக அது விடப்பட்டிருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே உடனே பகவான் அவங்களை காப்பாத்துறாங்க. அது முடிந்த பிறகு திரும்ப பகவான் துவாரகையை நோக்கி புறப்படுறதுக்காக ரதத்துல ஏறும்போது அப்ப குந்தி தேவி பிரார்த்தனை செய்யறாங்க. பகவானை பற்றி ரொம்ப அருமையான பிரார்த்தனை. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பகவானுடைய உன்னதமான தன்மை சொல்றாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய தனிப்பட்ட விஷயங்களும் பகவானுடைய குந்தி தேவிக்கு பகவானுடைய நேரடி அனுபவத்தை பற்றியும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் சொல்றாங்க. எப்படின்னா, கிருஷ்ணா, தாங்கள் ஆதி புருஷரும் ஜட இயற்கை குணங்களில் பாதிக்கப்படாதவரும் ஆவீர். எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அனைத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் தாங்கள் இருப்பினும் யாருக்கும் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்க்கும் போதும் முன்னாடி படிச்ச ஸ்லோகத்துல பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணரை அவங்களுடைய எத்தனையோ அவதாரங்கள் வர்றாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அவர் வரவேற்கின்றார். ஏன்னா அங்க பிரபுபாதர் விளக்குறாங்க. ஏன்னா ராமர் பார்த்தோம்னா அவர் அரசராகவே பிறந்தார். அப்ப அவர் வாழ்றதும் அரசராகவே வாழ்ந்தார். ஆனா கிருஷ்ணர் பார்க்கும்போதும் வசுதேவர் தேவகிக்கு இல்லையா ஒரு அரசராக பிறந்த போதிலும் அவர் எப்படி உடனே இதுல விருந்தாவனத்துக்கு போயிட்டாங்க இல்லையா. யசோதை தாய் நந்த மகாராஜுடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு இடையர்குல சிறுவனாக ஒரு சாதாரண ஒரு இடையர்குல சிறுவனாக அங்க லீலைகள் செய்வதற்காக இப்ப அதனால அந்த ஒரு லீலை அந்த ஒரு அவதாரத்தின் மூலமாக பகவானை எளிமையாக அணுகக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த ஒரு அவதாரத்தை குந்தி தேவி வரவேற்கிறாங்க. இப்ப பகவான் இவ்வளவு உன்னத நிலையில் இருக்காங்க இல்லையா. ஏன்னா பகவான் இப்படி எல்லா ஆளுநர்களுக்கும் உன்னத ஆளுநர். ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம். எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் யாருன்னா பகவான் தான் இல்லையா. அப்படிப்பட்ட பகவான் எல்லாராலையும் அணுகப்படக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த அவதாரத்தை குந்தி தேவி வரவேற்கிறாங்க, பாராட்டுறாங்க. இது இப்ப அங்க பார்க்கும்போது இதுல பகவான் எப்படின்னா கோபிராமண ஹிதாயச்ச ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லி நம்ம பகவானை இந்த ஸ்லோகத்தில நம்ம பாடுறோம். ஏன்னா பகவான் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் ரொம்ப இன்பம் அளிக்கின்றார். அதனால பிராமணர்களுக்கு பசுக்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாகத்தான் பகவான் இங்கே
திருப்தி அடைகின்றார் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்ப இதுல இந்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கும்போது பகவான் எப்படி எல்லா இடத்துலயும் நீங்கள் தான் ஆதி புருஷர், எப்படி பகவான் தான் ஆதி புருஷராக இருக்கிறார். இப்ப பார்த்த மாதிரி எல்லா சர்வ காரணங்களுக்கும் காரணம் ஈஸ்வர பரமா கிருஷ்ணன், நீங்க தான் ஆதி புருஷர், எல்லாத்துக்கும் ஆதி நீங்க தான். அதுக்கப்புறம் ஜட இயற்கையின் குணங்களினால் பாதிக்கப்படாதவரும் ஆவே, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக பகவான் இருக்கின்றார். பகவான் எப்படின்னா இந்த ஜட உலக இயற்கையை வந்து படைத்ததும் பகவான் தான். ஆனா வந்து எல்லா இதுலயும் வந்து பகவான் வந்து இங்க வந்து சொல்றாங்க எல்லா இடத்துல பகவான் உள்ளேயும் இருக்கின்றார் வெளியேயும் இருக்கின்றார். ஆனா எல்லா இடத்துலயும் வந்து பகவான் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார். இது எப்படி இல்லையா, அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. அதனாலதான் பகவான் தன்னுடைய அச்சிந்திய சக்தியின் மூலமாக வந்து செய்கின்றார். நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் அறிவிற்கும் புலப்படாதவர் பகவான், நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது பகவானை பற்றி. இது எல்லாமே வந்து அந்த ஆச்சரியத்தை வந்து பின்னாடி வந்து குந்தி தேவி வந்து ரொம்ப அழகா வந்து விளக்குவாங்க இது. அப்ப வந்து பகவான் என்ன எப்படின்னா இந்த பகவத்கீதையில பகவான் எப்படி சொல்றாங்கன்னா தெய்வீ ஏசா குணமயி மோமாயா திரத்தியா மாமேவையை பிரவத்தியந்தே மாயா மேதான் தரந்தித்தே அப்படின்னு சொல்லி, என்னுடைய இந்த முக்குணங்களாலான இந்த தெய்வீக சக்தி என்னுடையதுதான், ஆனால் இதை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா இந்த ஜட இயற்கை சக்தி எப்படின்னா ரொம்ப தாழ்ந்ததுதான், நம்மை விட தாழ்ந்ததாக இருக்கு. ஆனா இருந்தாலும் பகவானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து செயல்படுவதனால் ரொம்ப அருமையாக செயல்படுகின்றது. ஆனா வந்து என்னது, யார் ஒருவர் பகவானிடம் சரணடைகின்றார்களோ அவர்கள் இதை எளிதில் கடக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எப்படி இங்க பகவான் எப்படி சொல்றாங்கன்னா பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, எப்படி ஜட பிரபஞ்சத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி புருஷர் தாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எல்லாத்தையும் பகவான் தான் படைக்கின்றார், ஆனா எதிலும் வந்து பகவான் கலக்காமல் இருக்கின்றார். அது எப்படி இல்லையா, அதுதான் நம்முடைய இதுக்கு வந்து புலப்படாதவராக பகவான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இருந்தாலும் பகவான் எல்லாவற்றையும் படைக்கின்றார், ஆனா எதிலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார். ஆனால் அப்படி இருந்தாலும் எப்படி இப்ப நம்முடைய கண் முன்னாடி வந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இல்லையா. குந்தி மகாராணி முன்னாடி வந்து பகவானை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா பகவானை வந்து புரிந்து கொள்ள முடிவது கடினம், புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி புதிராக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து பகவத்கீதையிலேயே வந்து 9வது அத்தியாயத்துல வந்து பகவான் வந்து சொல்றாங்க, எப்படி அபஜானந்தி மாமூடா மானுஷம் தேகம் ஆசிரிதம் அப்படின்னு சொல்லி. பகவான் வந்து இங்க மானிட ரூபத்தில் வரும்போது மூடர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஏளனம் செய்கிறார்கள். அவங்க வந்து ஒரு சாதாரண மனித ரூபத்தில் தான் வந்து இருக்கிறார். அப்ப அவர் கடவுள் வந்து கிடையாது, ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுலயே வந்து சொல்றாங்க. அதுல வந்து சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது. பகவான் வந்து ஒரு சாதாரண உருவத்தில் வந்து வந்ததுனால அவர் ஒரு சாதாரண நபர் தான், நம்ம கூட ஒரு சாதாரண நபர் தான். நம்மள மாதிரி வந்து இங்க நடமாட்டம் வந்து செய்யறாங்க. அவங்கள என்ன எப்படி கடவுளாக முடியும், எப்படி மூடர்களால புரிந்து கொள்ள முடியாது பகவானுடைய செயல்கள். இது எல்லாமே செய்யறதுக்கு எதுக்காகன்னா பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக இல்லையா. பகவான் இங்க வர்ற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா பக்தர்களை காப்பதற்காகத்தான். ஏன்னா அசுரர்களை அழைப்பதற்கு பகவானுடைய சக்தியே போதும், பகவான் வர தேவையில்லை. ஆனா பகவான் வர்ற ஒரே நோக்கம், முக்கியமான காரணம் என்னன்னா பக்தர்களை காப்பதற்காகத்தான், பக்தருடைய ஆனந்தத்திற்காகத்தான் வந்து பகவான் எல்லாமே வந்து செய்கின்றார் இல்லையா. அடுத்ததுல வந்து பார்க்கும்போது அடுத்த அத்தியாயத்துல வந்து பீஷ்மதேவருடைய பிரார்த்தனைகள் அவங்களுக்காக வந்து எந்த மாதிரி எல்லாமே வந்து செய்திருக்காங்க, அது ரொம்ப அழகா வந்து அதுவும் விளக்கப்பட்டிருக்கும். இது வந்து அதுல வந்து எப்படின்னா பீஷ்மதேவர் அவங்களுடைய சொந்த வார்த்தைக்காக இல்லையா, அவங்களுடைய சொந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பீஷ்மதேவருடைய வார்த்தை தான் வந்து நிரூபணம் பண்ணணும். அதுக்காக வந்து என்ன பண்ணாங்க, பகவான் வந்து போர்க்களத்துல நான் ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் என்னாச்சு, என்னுடைய வார்த்தை மீறினாலும் பரவாயில்லை, என்னுடைய பக்தருடைய வார்த்தை உண்மையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஆயுதம் வந்து பகவான் வந்து ஏந்தினார் இல்லையா. அவங்களுக்கு வந்து நான் வாக்கு மீறினாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து எல்லாரும் தவறாக சொன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய பக்தருடைய வார்த்தை உண்மையாக வேண்டும். அதுதான் இல்லையா. இப்ப பகவான் வந்து வர்ற நோக்கம் ஒன்னே ஒண்ணு என்ன, பக்தர்களை காப்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அதனால பகவான் வந்து நீங்க செய்யற செயல்கள் எதுவுமே என்னால
புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி. இப்ப இதே வந்து பார்க்கும்போது முனிவர்கள் வந்து கேள்விகள் கேட்கும்போது அதிலே வந்து சொல்லப்படுது. எப்படி இதுல பகவான் வந்து கபட மானுஷக, ஏன்னா ஒரு மானிட ரூபத்தில், ஒரு சாதாரண மனிதன் ரூபத்தில் வந்து நம்மள மாதிரி சாதாரண மனித ரூபத்தில் வந்து அவங்கள நம்மள மாதிரியே சாதாரண செயல்கள் வந்து பகவான் வந்து செய்யறாங்க. பலராமரோட வந்து இங்க வந்து சாதாரணமான எப்படி ஒரு சகோதரர்கள் ஒரு நண்பர்கள் எப்படி விளையாடுவாங்க அப்படி இந்த மாதிரி சாதாரணமா வந்து இந்த மாதிரி வந்து பகவான் செய்யறாங்களே, அது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா இது மூடர்களுக்கு வந்து குழப்புவதற்காகத்தான் வந்து செய்யப்படுது. ஏன்னா மூடர்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. பக்தர்களால் மட்டும்தான் வந்து பகவானுடைய செயல்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, அப்ப அடுத்தது அப்புறம் நீ என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் குறையுடைய புலனுகர்வில் எல்லைக்கு அப்பாற்பட்டவராக, நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய பௌதீக புலன்களுக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். ஏன்னா பகவானை வந்து புரிந்து கொள்ள முடியாது பௌதீக புலன்களின் மூலமாக, நம்முடைய பௌதீக புத்தியின் மூலமாகவும் வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களிலும் வந்து வந்து கூறப்பட்டுள்ளது இது. அதுக்கப்புறம் நீங்க மாயா சக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே இருக்கிறீர்கள் இல்லையா? நடிகரை போல் உடை அணிந்தவரை அடையாளம் காண முடியாததை போலவே முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவராகவே இருக்கிறீர்கள் இல்லையா? அப்ப வந்து ஒரு நடிகர் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாமே மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களுடைய உண்மையான ரூபத்தை வந்து மறைச்சிருவாங்க. அதே மாதிரிதான் மூடர்களுக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? அவஜானந்தி மாமோடா இப்ப பார்த்த மாதிரிதான். இப்ப அவங்களால கண்டிப்பாக வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். அவங்க வரும்போது எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் தான் நம்மள மாதிரி, இப்படி அதே மாதிரிதான் பகவான் வர்றாங்க, அவ்வளவுதான். என்ன ஒரு புராண புருஷர் இல்ல, இல்லைன்னா ஒரு சக்தி வாய்ந்த நபர் அந்த மாதிரி வந்து சொல்லிக்கலாமே ஒழிய கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு தான் வந்து அந்த மூடர்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா இது வந்து உண்மை வந்து கிடையாது. இந்த மாதிரி வந்து அவங்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, பகவத்கீதையில வந்து பார்க்கும்போது அசுரர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஏன்னா பகவானுடைய அதிகாரத்தை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. பகவானுடைய அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனா பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஏத்துக்கிறாங்க. இப்ப வந்து எப்படி இதுக்கு வந்து உதாரணம் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். ஏன்னா பகவான் வந்து பார்க்கும் போதும் 2-3 மாதம் தான் ஆகுது இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலையிலும் கூட வந்து என்ன ஆகுது, எல்லா அமானுஷ்யமான செயல்கள் எல்லாமே வந்து பகவான் வந்து செஞ்சாங்க. ஆனா இது எல்லாமே வந்து மூடர்களால் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி 3 மாதத்தில் இல்லையா, பூதனா என்ற அரக்கியை வந்து கிருஷ்ணரை வந்து கொல்லும் போதும் அவனுடைய பாலை வந்து குடிக்கும் போதும் என்னாவது அவங்களுடைய உயிரையே வந்து சேர்த்து குடித்து விட்டார். இப்ப அதுக்கப்புறம் வந்து அந்த இது வண்டி ரூபத்தில் வந்து ஒரு அசுரன் வந்து வரும்போதும் பகவான் அந்த காலால் உதைத்ததின் மூலமாகவே வந்து அந்த அசுரனை வந்து கொன்றார். அதுக்கப்புறம் கோவர்தனகிரியை 7 வருடம் இருக்கும் போதும் கோவர்தனகிரியை வந்து தன்னுடைய சுண்டு விரலால் வந்து பகவான் வந்து தூக்கினார். இப்ப இது எல்லாமே வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. அதனால பகவானை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அதோக்ஷஜ, நம்மளுடைய பரிசோதனை அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி வந்து விவரிக்கப்படுறாங்க பகவான். நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அதை வந்து நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இது அடுத்தது, ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்து அறிவதால் தூய்மை பெற்ற முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றி தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக தாங்கள் அவதரிக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண்களால் எப்படி உங்களை பூரணமாக அறிய முடியும் இல்லையா? ஏன்னா வந்து மத்தவங்களுக்கு அந்த பக்தி தொண்டை பற்றி வந்து விஞ்ஞானத்தை வந்து நீங்க சொல்லி கொடுத்துறதுக்காக தான் வந்து நீங்க வர்றீங்க. ஆனா நான் எங்களால வந்து எப்படி வந்து சாதாரண பெண்கள் நாங்க எப்படி வந்து எங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வந்து குந்தி தேவி வந்து ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க. இப்ப இதுல சொல்லும் போது என்னன்னா, கேள்விகள் வந்து கேட்கிறாங்க முனிவர்கள். கேள்விகள் கேட்கும் போதும் பகவான் எந்த நோக்கத்திற்காக இங்க அவதரித்தார் அப்படின்னு சொல்லி இல்லையா, நம்ம பகவத்கீதையில வந்து பாக்குறோம் 3 நோக்கத்திற்காக பகவான் வருகிறார் இல்லையா, ஒவ்வொரு யுகத்திலும் வந்து பகவான் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி அதே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3 நோக்கத்திற்காக பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க குந்தி தேவி வந்து வரிசையா வந்து விளக்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காக வர்றீங்க அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்றாங்க. சில பேர் வந்து நீங்க எதிர்குலத்தில் வந்து அவதரித்திருக்கிறீர்கள், அதுக்கப்புறம் இதுக்கு இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கீங்க, இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி
ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து சொல்றாங்க. ஆனா முக்கியமான காரணம் வந்து நீங்க இந்த பக்தி தொண்டு 9 வழிமுறைகள் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இதை வந்து நீங்க வந்து பரப்பதற்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குந்தி தேவி வந்து சொல்றாங்க. இது அந்த கேள்விக்கான பதில் வந்து இங்க சொல்லப்படுது. இது இப்ப எங்களால வந்து எப்படி வந்து புரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா நம்முடைய சிந்தான எல்லைக்கு, சக்தியின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்றும் வந்து உபனிஷதங்களில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இது பல்லாண்டு காலமாக இல்லையா, எத்தனையோ வருடமாக வந்து நம்ம வந்து பகவானை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம வந்து தனிப்பட்ட முயற்சியில இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனா கற்பனையின் மூலமாக பகவானை வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மா பிரபத்தியதி வாசுதேவக சர்வம் இது சமகாத்மா சுதர்லபக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பகவான பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் கிருஷ்ணர் தான் வாசுதேவர், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அவன் சரணடைகிறான் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இதுல யசோதை தாய்க்குவாக வந்து தனியா வந்து ஸ்பெஷலா வந்து அவங்க முக்கியமா வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. ஏன்னா அவங்க வந்து மிக உயர்ந்த நிலை இல்லையா, பகவானை வந்து தன்னுடைய மகனாக வந்து பெற்றிருக்கிறார் இல்லையா யசோதை தாய். அவங்களுடைய ஸ்தானம் வந்து மிக உயர்ந்த நிலை இல்லையா. வந்து பகவானே வந்து பாருங்களேன் உருளை கட்டி வந்து போடுறாங்க. ஒரு சாதாரண குழந்தையாக நினைத்து அவர்களை வந்து ஐயோ எந்த இது நான் பாத்துக்கலைன்னா என்னுடைய மகனுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த அந்த ஒரு உயர்ந்த நிலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யசோதை தாயை வந்து தனியாக வந்து இங்க புகழ்ந்து வந்து சொல்றாங்க. இது வந்து சொல்லும் போதும் அந்த ஒரு தாமம் தான் அங்க நடக்கிற கோலோக பிருந்தாவனத்தில் நடக்கிறது தான் மிக உயர்ந்த தாமம் இல்லையா. அப்ப அந்த இங்கதான் வந்து பகவான் வந்து அவங்க தன்னுடைய நித்திய லீலைகள் நித்திய சகாக்களோட வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே விருந்தாவனம் தான் இங்க வந்து கீழே இறங்கி வந்திருக்கு, பௌம விருந்தாவனம். அங்க செய்கின்ற அதே லீலைகள் வந்து இங்க செய்யுது. ஏன் வந்து செய்யறாங்க? வந்து எல்லாருடைய மக்களையும் வந்து தங்களை நோக்கி வந்து கவர்ந்து இருப்பதற்காக பகவான் இந்த ஒரு எல்லாமே இந்த லீலைகள் எல்லாமே வந்து செய்யறாங்க. இப்ப கோவிந்தர் அப்படின்னு சொல்லி எதுக்கு பேர் வந்தது அப்படின்னாக்கா, பிருந்தாவனத்தில் பகவானுடன் கோபர்களுடனும் பக்தர்களுடனும் பசுக்களுடனும் கோபர்களுடனும் பக்தர்களுடனும் பசுக்களுடனும் வந்து அவங்க லீலைகள் வந்து நிகழ்த்தியதனால்தான் வந்து அவங்களுக்கு கோவிந்தன் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. கோவிந்தனாகி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பிராமணர்களிடம் பசுக்களிடமும் கோபிராமண இதாயிச்சார். இப்ப வந்து அவங்களிடம் வந்து ரொம்ப ரொம்ப பிரியமாக வந்து இருக்காங்க. இப்ப வந்து இங்க பிராமண பண்பாடும் பசுக்கள் பராமரிக்கப்படும் போது மட்டும்தான் என்னாகுது, இந்த மனித முன்னேற்றம் வந்து இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து என்னாச்சு, அதை வந்து பாதுகாக்கப்படுவது இல்லை இல்லையா. பிராமண பண்பாடு நிறையவே வந்து அழிந்து விட்டது இல்லையா. பிராமண பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் பிராமணர் வந்து சொல்ல முடியாது இல்லையா. பகவான் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, சாதுர்வசிய வன்னியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகச்ச அப்படின்னு சொல்லிட்டு குணத்தின் அடிப்படையில் தான் வந்து பிராமணர் அப்படின்னு வந்து சொல்லப்படுதே ஒழிய பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. ஒரு சூத்திரனாக இருக்காங்க, சூத்திரனுடைய தாழ்ந்த குணத்தில் பிறந்து இருந்தாலும் அவங்க வந்து பிராமணர் குணங்களை வெளிப்படுத்தினால் அவங்க பிராமணர். இப்ப இதே வந்து அவங்க வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தும் பிராமண குடும்பங்களை வந்து குணங்களை வந்து வெளிப்படுத்தவில்லை என்றால் அவங்க வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்ல முடியாது. அதுதான் இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து உதாரணம் வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு மருத்துவர் இருக்காங்க, மருத்துவருடைய மகன் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. வந்து மருத்துவம் அவங்க படித்து அதை வந்து பட்டம் வந்து பெற்று இருக்க வேண்டும், அப்பதான் வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரிதான் பிராமணனுடைய மகன் பிராமணன் ஆவதில்லை. பிராமணனுடைய மகன் அந்த பிராமணனுடைய குணங்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க பிராமணர் ஆக முடியும் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இங்க வந்து பிரபுபாதர் விளக்குறாங்க, இவ்விரண்டும் அதாவது பிராமணரும் பசுக்களும் இல்லாத இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தி அடைவது இல்லை. பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர் பசு வந்து பிராமணர். ஏன்னா பசுக்கள் தான், பசுதான் வந்து தாய் இல்லையா. எல்லாருக்குமே வந்து அந்த வந்து பால் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஆனா அந்த பசுவின் பாலை வந்து நாம குடிக்கும் போதுதான் என்ன ஆகுமாமா, அதை பற்றி விளக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க. அந்த பசுவின் பால் வந்து நம்ம வந்து குடிக்கும் போது நம்முடைய மூளை திசுக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து இருக்காம, ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்காக அந்த ஒரு சாத்வீக நிலைக்கு வந்து நம்ம வந்து இருக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு கொடுக்குது. ஏன்னா பசுவிலிருந்து எத்தனையோ உணவுகள் வந்து நாம வந்து
தயாரிக்க முடியும். அது வந்து நமக்கு ரொம்ப சத்தாகவும் வந்து இருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து பசுவை வந்து பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எம்பெருமானே தாமரை போன்ற நாபியையும் எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் தாமரையை போன்ற குளிர்ந்த பார்வையை உடையவரும் தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா வந்து பகவான் வந்து இங்க எப்படின்னா ஒரு குந்தி தேவியோட ஒரு உறவில் வந்து அத்தை அந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து இருக்கிறனால வந்து பகவான் நம்ம வந்து இப்ப வந்து பகவானை வந்து தரிசனம் செய்யறோம் இல்லையா? பகவானை வந்து நம்ம தரிசனம் செய்யும்போது எப்படி வந்து பார்ப்போம்? நேரடியாக வந்து நம்ம வந்து முகத்தை வந்து பார்க்க கூடாது. பகவானுடைய தாமரை திருவடியில இருந்து தான் வந்து நம்ம வந்து கடைசியில தான் வந்து பகவானுடைய தாமரை திருமுகத்தை வந்து நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிதான் வந்து வருவோம். அந்த மாதிரி வரும்போது ஆனா இங்க வந்து பகவானை விட உயர்ந்த அந்த ஒரு இதுல இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தாமரை திருவடியில இருந்து வரும்போது பகவானுக்கு வந்து வெட்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தாமரை நாபியில இருந்து வர்றாங்க. நம்ம பங்கஜ நாபாய தாமரை போன்ற நாபியை உடையவரும் எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் நம பங்கஜ மாலினே அப்புறம் நம பங்கஜ நேத்ராய தாமரை போன்ற கண்களை உடையவரே குளிர்ந்த பார்வையை உடையவரே அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் தான் கடைசியில வந்து பாதங்களுக்கு போறாங்க. எப்படி தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவருமான அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய தாமரை திருவடி வந்து நிறைய குறிகளால் வந்து இருக்கு இல்லையா? பார்த்திருப்பீங்க பகவானுடைய தாமரை திருவடியில வந்து அந்த ஒரு பாதத்துல வந்து நிறைய குறிகள் வந்து இருக்கும். இது பார்த்திருப்பீங்க நீங்க. ஏதாவது நீங்க பார்த்தது ஏதாவது குறி ஞாபகம் இருந்தா வந்து சொல்லுங்க. பகவானுடைய தாமரை திருவடி வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா அந்த படம்? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? நான் சொல்லுங்க. பாத்திருக்கீங்களா? என்னென்ன இருக்கும்? வேற சங்கு இருக்கும். அப்புறம் அங்கு சக்குரி அது பகவானுடைய தாமரை திருவடி தான் வந்து உங்களுடைய இதுல வச்சிருக்கீங்க. அப்ப வந்து என்னென்ன குறிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க வைக்கிறோம். அந்த குறிக்குரிய அடையாளம் கூட வந்து இருக்கு. விஸ்வநாத சக்கர தாக்கூரர் வந்து ரொம்ப அழகா வந்து விளக்குறாங்க. அது நீங்க கூகுள்ல வந்து போய் பார்த்து அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எதை வந்து குறிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாருக்காவது தெரியுமா? இல்லையா? ஏன்னா பகவானுடைய தாமரை திருவடி தாமரை வந்து இருக்கிறது என்னன்னா பக்தர்களை நோக்கி கவர்ந்து இழுப்பதற்காக. அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய இதுல இருக்கும் சுதர்சன சக்கரம் வந்து இருக்கும். சக்கரக்குறி வந்து இருக்கும். அந்த சக்கரக்குறி வந்து மனதில் 6 எதிரிகளை வந்து அழிப்பதற்காக. அதுக்கப்புறம் வந்து தாமரைக்குறி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மீன் வந்து இருக்கும். பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்ப வந்து ஒரு பாத்திரம் கீழே வந்து பார்த்தோம்னா அந்த இதுல கணுக்காலுக்கு மேல அடியில வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு மீன் மாதிரி அந்த ஒரு குறி இருக்கும். அந்த மீன் வந்து என்னன்னா பக்தர்களை வந்து எப்படி வந்து நீரின்றி வந்து மீனால் வந்து வாழ முடியாது. அதே மாதிரி பகவானின்றி வந்து வாழ முடியாது பக்தர்களால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை வந்து குறிக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து வஜ்ராயுத குறி வந்து இருக்கும். அதை வந்து பார்க்கும்போது என்னன்னா அதை வந்து நம்முடைய மலை போன்ற பாவங்களை வந்து அழிக்கின்றது அந்த ஒரு குறி. இது எல்லாமே வந்து நம்ம வந்து தியானம் பண்ணலாம். நம்ம ஜபம் செய்யும் போது பகவானுடைய தாமரை திருவடியை எப்பவுமே வந்து தியானம் செய்ய வேண்டும். இதே வந்து பின்னாடி வந்து வரும்போது பார்க்கலாம். அர்ஜுனன் வந்து என்னாச்சுன்னா எல்லாமே வந்து போர் எல்லாமே வந்து முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து குருஷேத்திர போர் எல்லாமே முடிந்த பிறகு வந்து யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சியில் வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா பகவான் வந்து துவாரகைக்கு வந்து போயிட்டாங்க. இப்ப இங்க போகும்போது குந்தி தேவி வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பகவான் வந்து அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க பார்க்கும்போது என்ன சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னு தெரியலையே, பகவான் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா பகவான் வந்த நோக்கம் வந்து
முடிந்தது இல்லையா? அப்ப வந்து அதனால பகவான் அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷ்ட மகாராஜா வந்து பகவான் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்காக அர்ஜுனனை வந்து அங்க அனுப்புறாங்க. இப்ப வந்து அங்க அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து போயிட்டு அர்ஜுனன் வந்து திரும்பி வரவே இல்லை. காலம் வந்து கழியுது. அதை வந்து பார்த்த உடனே வந்து யுதிஷ்ட மகாராஜுக்கு வந்து சந்தேகம். அதுக்கப்புறம் இங்க பார்க்கும்போது என்னன்னா, நிறைய அபசகுணங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். எப்படி எல்லாருமே வந்து வஞ்சகமா இருக்காங்க, சிறு சிறு ஒரு பேராசையின் மூலமாக எல்லாருமே வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இது எல்லாமே வந்து அறிகுறிகள் அப்பதான் வந்து பாக்குறாங்க. இப்பெல்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம், ஒரு பெரிய இது எப்படி ஒரு பெரிய பொருட்டாவே வந்து இருக்காது பொய் சொல்றதெல்லாம். ஆனா அப்ப வந்து யுதிஷ்ட மகாராஜுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிந்தது. இல்ல ஒரு பேராசையின் மூலமாக அவங்க பொய் சொல்றாங்க, மற்றவர்களை வந்து ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி அறிகுறிகளை எல்லாமே வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே கலியுகம் வந்து தொடங்கிருச்சு, ஒருவேளை பகவான் வந்து இங்க லீலையை முடிச்சுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயமும் வந்து ஏற்படுது. ஏன்னா எல்லா பக்கமும் அபசகுணங்கள் மட்டும்தான் வந்து பாக்குறாங்க, அபசகுணங்கள் மட்டும்தான் தெரியுது. ஏன்னா பகவான் இங்க இருக்கும்போது எல்லாமே மங்களகரமானதாக வந்து இருக்கும். அதனால வந்து எல்லா அபசகுணங்களும் வந்து அவங்க வெளிப்படுறத பார்த்த உடனே கலியுகம் தொடங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு, புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு தூய பக்தர்னால அந்த ஒரு சூழ்நிலையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அர்ஜுனன் வந்து திரும்பி வரவில்லை. அதுக்கப்புறம் வந்து சில நாள் கழித்து திரும்பி வரும்போது வந்து அர்ஜுனனுடைய முகமே பார்க்கும் போதும் எதுவுமே பேசல. ஏன்னா பகவான் வந்து இங்க லீலையை வந்து முடித்து போய்விட்டார், சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா தூய பக்தர்களால வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப வந்து அவங்க என்ன ஆகுது, அப்ப வந்து அவங்க வந்த உடனே வந்து நிறைய இந்த இந்த காரணமாக இருக்குமா உன்னுடைய வருத்தத்திற்கு, இந்த காரணமா அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் வந்து யுதிஷ்ட மகாராஜா வந்து அங்க சொல்றாங்க. ஆனா வந்து எதுவுமே வந்து அவங்களால வந்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா பகவானுடைய அந்த பிரிவு, ஏன்னா பகவான் இங்க லீலையை முடித்துட்டு சென்று விட்டார். அதுக்கப்புறம் வந்து இங்க பார்க்கும்போது அதே காண்டிபம் என்கிட்ட இருக்கு, அதே அர்ஜுனன் தான் நான் இங்க இருக்கேன். ஆனா இருந்தாலும் என்னுடைய சக்தி எல்லாமே பலம் எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்ப வந்து நான் என்னுடைய பலம் சக்தி எல்லாமே வந்து யாரு, பகவான் தான். ஏன்னா பகவான் வந்து யாராவது ஒருத்தருக்கு சக்தி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாக்கா அப்ப வந்து அவங்களால எல்லாமே வந்து செயல்பட முடியும். அப்ப வந்து பகவான் லீலையை முடித்துட்டு போகும்போது எந்த நோக்கத்திற்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் முடிந்தது. இப்ப வந்து பகவானுடைய நண்பராக இருந்தாலும் அந்த சக்தி பகவானுடனே வந்து சென்று விட்டது. அப்ப வந்து அர்ஜுனன் வந்து நினைக்கிறாங்க, என்னுடைய காண்டிபம் என்கிட்டதான் இருக்கு, ஆனா வந்து எனக்கு அந்த எந்த ஒரு அப்ப இருந்த சக்தி இல்லை. ஏன்னா இதை வச்சுதான் எல்லாரிடமும் நான் போர் செய்தேன், எல்லாரையும் வந்து வெற்றி கொண்டேன், ஆனா அந்த ஒரு சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பிரிவு துயர அவங்களால வந்து அந்த வார்த்தையே வந்து வரல அர்ஜுனனுக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க முழுக்க முழுக்க பகவான் அந்த பேசின அந்த உபதேசங்கள் அதை வந்து திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டு வர்றாங்க. இப்ப நினைவுக்கு கொண்டு வந்த உடனே வந்து பகவானுடைய தாமரை திருவடியை ஆழமாக வந்து தியானிக்கிறாங்க. பகவானுடைய தாமரை திருவடியை ஆழமாக தியானித்து பகவான் சொன்ன உபதேசங்களை வந்து திரும்ப நினைத்து பார்க்கும் போது வந்து அவங்க பகவானோட அந்த நேரடியாக இருக்கும்போது அந்த சங்கம் எப்படி கிடைத்ததோ அதை வந்து திரும்ப கொண்டு வரும்போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆறுதல் வந்து ஏற்படுது. ஏன்னா பகவான் சொன்ன வார்த்தையிலிருந்து பகவான் வந்து வேறுபட்டவர் இல்லை. அதுதான் இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு, ஆனா பகவானுக்கும் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எதுவுமே வேறுபாடு இல்லை. இதுல ஈஷா உபனிஷதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படின்னா பகவான் எப்படின்னா அறம்பற்றவர் இல்லையா? பகவானுக்கு வந்து எப்படி நம்மள மாதிரி வந்து கிடையாது, பகவானுடைய ரூபம் எப்படி சச்சிதானந்த ரூபம், அந்த மாதிரி பகவான் வந்து இருக்காங்க. பகவான் வந்து நம்மள மாதிரி நரம்பற்றவர், நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் பகவான் பௌதீகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். பகவான் எப்படி சச்சிதானந்த ரூபம், ஆன்மீகமயமான உடல், அந்த மாதிரி வந்து பகவான் வந்து இருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப வந்து இங்க சொல்லியிருக்கும் வந்து பகவானுடைய தாமரை திருவடியை சொல்றதுக்காக இங்க சொல்ல வந்தேன். அப்ப வந்து அர்ஜுனன் வந்து பகவானுடைய தாமரை திருவடியை உடனே நினைத்த உடனே வந்து அந்த பகவானுடைய சங்கத்தை வந்து பகவான் அதை வந்து திரும்ப அவங்களால முழுக்க முழுக்க நினைவுபடுத்தி கொள்ள முடிந்தது. ஆமா, அது வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கப்பட்டிருக்கும் பின்னாடி அந்த அத்தியாயத்துல வந்து பார்க்கும்போதும். இப்ப அதுல இப்ப அர்ஜுனன் வந்து பகவான் சொன்ன வார்த்தைகள் அப்படியே வந்து அது எல்லாமே வந்து நினைவுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது பகவானே தன்னுடைய அருகில் நேரடியாக இருக்கும்போது எப்படி வந்து பேசினாரோ அந்த ஒரு நிலையை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்க சொல்லப்பட்டிருந்தது. ஓகே. அப்ப வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க இல்லையா? ஏன்னா வந்து பகவானுடைய பார்க்கும்போதும் பகவானுடைய இதுல பாதத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் வந்து குறிக்கப்பட்டு இருக்கு. இந்த அடையாளங்கள் எல்லாமே வந்து நம்மிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றது
ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து அடையாளங்கள் வந்து இல்லை. இதுதான் பகவானுடைய ஒரு விசேஷ அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க சொல்லப்படுது. அப்ப அதை வந்து அதை வந்து எவனால புரிந்து கொள்ள முடியாது, அதை வந்து காணும் தகுதியும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ரொம்ப பணிவாக வந்து சொல்றாங்க. பகவானை பற்றி பாருங்க எந்த அளவுக்கு தெரிந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பிரார்த்தனைகள் வந்து செய்யறாங்க. ஆனா வந்து பகவானே உங்களை வந்து என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய நிலை வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து அதையும் சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. அப்படின்னா இறைவருக்கு இறைவன் புலன்களுக்கும் அதிபதியுமான ரிஷிகேசனே பொறாமை கொண்ட கம்சனால் சிறைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி இருந்த உங்களுடைய தாயான தேவகியையும் என்னையும் என் மகனையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்களில் இருந்து நீங்கள் விடுவித்தீர்கள். ஏன்னா வந்து யசோதை இதுங்க தேவகியும் வசுதேவர் தேவகிக்கு இல்லையா, கம்சனால் வந்து திரும்ப திரும்ப வந்து இது கஷ்டம் இல்லையா, பிறந்த அந்த குழந்தை வந்து சில மணி நேரத்திலே உடனே வந்து கம்சன் வந்து கொல்லும் போது எவ்வளவு கஷ்டம் இல்லையா. அப்பவே அவங்களை வந்து காப்பாத்தினீங்க. ஆனா அவங்களை விட வந்து நான் பாக்கியசாலி. ஏன் அப்படின்னாக்கா தேவகிக்கு வந்து பக்கத்திலேயே வந்து வசுதேவர் வந்து இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து கணவர் இல்லை இல்லையா, ஆனா சிறு வயதிலேயே வந்து பாண்டு வந்து இறந்துட்டாங்க. அதனால என்னுடைய குழந்தைகள் 5 பேரை வந்து நான் வந்து தனியாக வந்து இருந்து அவங்களை வந்து சமாளிக்க வேண்டி இருந்தது. ஆனா இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு சிறு வயதிலிருந்தே வந்து எனக்கு கணவர் இல்லாததுனால எனக்கு அவங்களை விட உங்களுக்கு தாயாக இருந்தாலும் தேவகி தாயாக இருந்தாலும் அவங்களை விட எனக்கு வந்து நீங்க அதிகம் வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்க. அதனால அவங்களோட நான் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து குந்தி தேவி வந்து அங்க பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. எந்த மாதிரி வந்து இது சொன்னாங்க அப்படின்னு எந்த மாதிரி வந்து கஷ்டமெல்லாம் எனக்கு வந்தது அது எல்லாமே வந்து சொல்றாங்க. விஷான் மகாத்மே புருஷார்த்த தர்சனா சத்சபாய வனவாச பிரிச்ரதக ஒரு தேமிருதி அனக மகாரதாஸ்திராத்ரோ ரவுனி அஸ்திரதாஸ்ம ஹரி அபிரஷிதாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. விஷ பலகாரம் சிறு குழந்தையாக இருக்கும் போதும் பீமனுக்கு வந்து இதுல சாப்பாடு கொடுக்கும்போது அதுல வந்து விஷம் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, குழந்தைகள் எல்லாமே வந்து தூங்கி இருக்கும் போது மாணவர்களுடைய குழந்தைகள் தூங்கி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, தீயில் வந்து இது பண்ணாங்க, தீ வச்சு அப்படியே வந்து எரிச்சுட்டாங்க தூங்கி இருக்கும் போதும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து துஷ்டர்களிடம் வந்து காப்பாத்துனீங்க. அப்ப வனவாசம் வந்து அங்க போயிருக்கும் போது நிறைய துன்பம் வந்து ஏற்பட்டது. இந்த மாதிரி நிறைய துன்பத்திற்கு மேல அடுத்தடுத்து துன்பம் வந்தது. ஆனா இருந்தாலும் என்னாச்சு, எல்லா இடத்திலும் நாங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்தோம் இல்லையா. நீங்க தான் வந்து எங்களை வந்து நீங்க வந்து காப்பாத்துனீங்க. அதனால வந்து என்னது, திரும்ப திரும்ப விபதக சந்துதாக தத்ர ஜகோத்குரோ பவத்தோ தர்சனம் எஸ்யார் அபுனர் பவ தர்சனம். அதனால ஏன்னா இந்த துன்பங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப வர வேண்டும். ஏன்னா இந்த கஷ்டத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க எங்க கூட இருந்தீங்க இல்லையா. கஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க எங்க கூட இருந்திருப்பீங்களான்னு தெரியாது. அதனால வந்து எப்படி, அதனால நீங்க வந்து எங்களுக்கு இப்ப நம்மளும் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் தான் நம்ம வந்து பகவானை நினைப்போம் இல்லையா. இல்லைன்னா வந்து நல்லா போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து எதையுமே நினைக்க மாட்டோம். அதனால வந்து குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, அதனால அந்த விபத்துகள் அந்த கஷ்டங்கள் திரும்ப திரும்ப எனக்கு வரட்டும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தரிசனம் கிடைச்சதுன்னா நாங்க வந்து பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை நாம வந்து பார்க்க மாட்டோம். பாருங்களேன் எப்படி வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அதாவது இந்த விபத்து வந்து இந்த துன்பங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு நடக்கட்டும். அப்படி நடக்கும்போது என்னாகும், உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து பிறப்பு இறப்பு சுழற்சி என்ற தரிசனத்தை நாங்கள் திரும்ப பார்க்க மாட்டோம். அதனால எங்களுக்கு அந்த துன்பத்திற்கு மேல இன்னும் அதிகமா துன்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இது அதுக்கப்புறம் ஆனா வந்து பகவானே உங்களை வந்து எல்லாருமே வந்து எளிமையாக அணுக முடியும் அந்த மாதிரிதான் இருக்கீங்க. ஆனா வந்து என்னன்னா பௌதீக வாழ்வில் யாரு விரக்தி ஏற்பட்டிருக்கோ அவங்களாலதான் அணுக முடியும் இல்லையா. பௌதிக ஐஸ்வர்யங்கள் அதிகமாக இருக்கிறவங்களால உங்களை வந்து அணுக முடியாது. ஏன்னா வந்து அதை வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக உண்மையான உணர்வுடன் உங்களை அணுகுவதற்கு அது தடையாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இது அதனால பௌதீக ஏழ்மையில் நம்ம குஞ்சன வித்தாய் நிவத்த குணவத்தையே ஆத்மாராமாய சாந்தாயே கைவல்ய பதையே நமக. பௌதீக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தி உடையவர் என்பதால்
சாந்த சொரூபியும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கிறீர்கள் இல்லையா. பௌதீக ஏழ்மைகளின் உள்ளவர்களுக்கு ஒரே சொத்து யாருன்னா பகவான் மட்டும்தான் இல்லையா. பகவான் தான், வேற யாருமே கிடையாது. இல்ல பௌதிகத்துல நிறைய இருக்கலாம், ஆனா இது எல்லாமே பகவானுக்காக அதை சம்பந்தப்படவில்லை என்றால் அது எல்லாமே எப்படின்னா பயனில்லை அப்படிதான் சொல்லப்படுது. இது அதுதான் இதுல நாரத முனிவர் வியாசதேவருக்கு உபதேசம் செய்யும் போது அதுலயே அப்படிதான் சொல்லப்படும். இது எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்க என்னன்னா ஒரு பக்தர் அவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு சேவை செய்வதற்காக அவங்க பௌதிகமானது எல்லாத்தையும் விட்டுறாங்க. பக்குவம் அடையாத போது என்ன ஆகுது, எல்லாத்தையும் அவங்க எல்லா செயலும் விட்டுட்டு பக்தி தொண்டு செய்வதற்காக திடீரென்று என்ன ஆகுது, அதுல இருந்து திரும்பவும் பக்தி தொண்டு எடுத்து விலகியும் போயிடுறாங்க பக்குவம் அடையாததுனால. அதனால அவங்களுக்கு அதன் மூலமாக எந்த நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே பார்க்கும்போது ஒரு பக்தன் அல்லாதவர் எல்லாமே அவங்க சரிவர செய்யறாங்க, அப்படி செஞ்சும் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் அங்க விளக்குறாங்க. அதனாலதான் சிறிதளவு நம்ம செய்கின்ற அந்த ஒரு பக்தி தொண்டு சேவை கூட என்ன ஆகுதாமா என்றுமே இழப்பு இல்லை. ஸ்வல்பம் அப்பியசி தர்மசிய திராயத்தே மகத்தோ பயாத் பகவத்கீதையில் சொல்லப்படுது. கண்டிப்பாக நம்முடைய மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இது அடுத்து பகவான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பவராகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையில் சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். இதுதான் ஏன்னா பகவான் எப்படி நித்திய கால சொரூபமாக இருக்கின்றார், காலத்தின் சொரூபமாக பகவான் இருக்கின்றார் இல்லையா. காலம் எல்லாவற்றையும் அளிக்கின்றது. இது அதுக்கப்புறம் பகவான் எல்லாரையும் ஆளுநர் பகவான் தான் இல்லையா. பகவத்கீதையிலும் பாக்குறோம், போக்தாரம் நிக்கேதபஷாம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படி சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படி எல்லாரையும் ஆள்பவர், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் இல்லையா. உன்னத அனுபவிப்பாளர், எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர், அதுக்கப்புறம் எல்லா உயிர்வாழ்களும் உற்ற நண்பர் அப்படின்னு சொல்லி அங்கே பாக்குறோம். அதுக்கப்புறம் பகவானுக்கு எப்படி துவக்கமோ முடிவோ இல்லை இல்லையா. நம்ம பௌதிக கண்ணோட்டத்துல நம்ம எப்படி பாக்குறோம்னா எது ஒரு ஆரம்பம் இருக்கோ அது முடிவு இருக்கு. ஆனா பகவான் எப்படி ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அதான் நம்மளுடைய பௌதிக புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர், நம்முடைய சிந்தனா சக்திக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் பகவானுடைய கருணை எப்படி எல்லா இடத்திலும் சமமாக விநியோகிக்கப்படுகிறது. நண்பன் பக்தன் எதிரி அப்படின்னு சொல்லி எப்படி எதுவுமே கிடையாது. ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது அப்படி தெரியுது, ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு எதிரியை பகவான் கொள்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் பகவானுடைய கருணை தான். இதே பார்க்கும்போது எப்படின்னா குருஷேத்திர போர்க்களத்துல பகவான் முன்னாடி எத்தனையோ பேர் உயிர் விட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி, சில பேருக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் பகவானுடைய பார்வை, பகவான் பார்த்துக்கிட்டே அவங்க உயிரை விட்டதுனால அவங்க எல்லாருமே வைகுண்டம் போனாங்க. இதுதான் பகவானுடைய காரணமற்ற கருணை இல்லையா. பகவான் முன்னாடி வரும்போதும் எல்லாருக்குமே அவங்களுடைய கருணை விநியோகிக்கப்படுது. சமமாக நீங்க அவங்களுடைய கருணை இருக்கு அப்படின்னு சொல்லி குந்தி தேவி அங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய செயல்கள், இறப்பு மற்றும் செயல்கள் எதுவுமே நம்மளால அதை புரிந்து கொள்ளவே முடியாது, அதுவும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்த மாதிரி பகவான் எதற்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி இங்க சொல்றாங்க. இது நீங்க செய்யற அந்த திவ்யமான செயல்கள் கூட புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இத்தனையோ அவதாரங்கள் பகவான் எடுக்கிறாங்க. எப்படி பகவான் பிறப்பற்றவர் இல்லையா. இந்த முன்னாடி ஸ்லோகத்துல பார்க்க மாதிரி பகவானுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை இல்லையா. அப்படி இருந்தும் என்னது பகவான் பிறப்பற்றவராக இருந்தாலும் எல்லா உயிர்வாழ்களுக்கு இடையில பகவான் தோன்றுகிறார் இல்லையா. அதுவும் புரிந்து கொள்வது கடினம் இல்லையா. எப்படி வர்றாங்க இதுலதான் இது மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் இல்லையா. எத்தனையோ அவதாரங்கள் வர்றாங்க. இது இல்லையா ஜீவசக்தியின் மூலமாக கிடையாது இல்லையா.
நீர்வாழ் உயிரினங்கள், முனிவர்கள், நீரினங்கள் எல்லா இடத்துலயும் வந்து நீங்க வந்து அவதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நீங்க வந்து பயஸ்வரூபம் கூட வந்து உங்களை பார்த்து வந்து பயப்படுது. இது எல்லாமே வந்து பயஸ்வரூபமே வந்து உங்களை பார்த்து வந்து பயப்படுது. ஆனா நீங்க வந்து என்னன்னா யசோதை தாயினுடைய குச்சியை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. எனக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கு. நீங்க செய்யற செயல்கள் வந்து குழப்பமாக இருக்கு. நீங்க வந்து என்ன பிறப்பற்றவராக இருக்கீங்க. ஆனா எல்லா உயிர் இனங்களுக்கு கூட வந்து நீங்க வந்து பிறக்குறீங்க. எனக்கு அதுவும் வந்து புரியல. உங்களுடைய தோற்றமும் குழப்பமாக இருக்கு. நீங்க செய்யற செயல்கள் கூட வந்து எனக்கு வந்து குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா வந்து சொல்றாங்க. நீங்க வந்து இந்த புண்ணிய அரசர்களை வந்து அவங்களை வந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்து நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எது மகாராஜரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சில பேர் வந்து எப்படின்னா நீங்க வந்து பிறப்பற்றவராக இருக்கீங்க. ஆனா வந்து என்னன்னா தேவர்களிடம் யார் வந்து பொறாமை வந்து கொண்டிருக்காங்களோ அவர்களை அழிப்பதற்காக நீங்க வர்றதா வந்து சொல்றாங்க. ஆனா வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து பிரம்மா வந்து இந்த இதுல அவங்க வந்து பிரார்த்தனை செய்ததுனால அதுக்காக நீங்க வந்ததாக வந்து சொல்றாங்க. ஆனா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து சொல்றாங்க. ஆனா மெயினா நீங்க வந்து வந்தது நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, மெயினா வந்து நீங்க வர்ற நோக்கம் என்னன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் அதை வந்து நீங்க புதுப்பிப்பதற்காகத்தான். அந்த பக்தி தொண்ட முறையை வந்து நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து வந்து அவங்களுக்கு அந்த வழிமுறை பின்பற்றி முக்தி அடைவதற்காகத்தான் வந்து நீங்க வர்றீங்க. அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்து குந்தி தேவி வந்து இங்க சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் இதே வந்து கிருஷ்ணா உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்களால் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியும். அப்பாதங்கள் மட்டுமே தொடர்ந்து பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. ஏன்னா பகவானுடைய திரும்ப திரும்ப பகவானை பற்றி நம்ம கேட்பதும் போது மட்டும்தான் வந்து என்ன ஆகுதுன்னா அப்பதான் வந்து பகவானுடைய தாமரை திருவடியை நாம் நினைவில் கொள்ள முடியும். பகவானுடைய தாமரை திருவடியை வந்து நம்ம நினைவில் கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை வந்து நம்மளால் கடக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் வந்து எங்களை பாதுகாக்க வந்து உங்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை இல்லையா? ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வரும்போதும் எல்லா கஷ்டத்துக்கு இடையிலும் வந்து நாங்க இருந்தோம். நாங்க உங்ககிட்ட உங்க கூடயே வந்து நீங்க எங்க கூடயே வந்து இருந்தீங்க. இப்போ வந்து நீங்க இங்க இருந்து விட்டுட்டு எங்களை விட்டுட்டு நீங்க போக போறீங்களா? போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இது அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க போகல அப்படின்னாக்க என்ன ஆகும்னா நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சொல்றாங்க பாருங்க, கேவயம் நாம ரூபாபியம் எதுபீக சக பாண்டவக பவதோ தர்ஷனம் இருக்கி ரிஷிகானம் விவேச்சிருப்பார். ஒரு உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த உடலுக்கு வந்து எந்த மதிப்பும் கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து எங்ககிட்ட இருக்கிற எல்லா புகழும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஏன்னா பகவான் வந்து இங்க அங்க நடக்கும்போது எப்படின்னா அந்த மண்ணில் அல்ல அந்த பாத இருக்கின்ற அந்த குறிகள் அந்தளுடைய அச்சு அது எல்லாமே வந்து அது எல்லாமே அந்த பாதங்களுடைய குறிகளுடைய இது வந்து அந்த மண்ணில் வந்து அந்த அடையாளம் வந்து விழுவாங்க. இப்ப பிருந்தாவனத்திலையும் வந்து பார்க்கும் போதும் பகவான் அங்க வந்து முழுக்க முழுக்க அங்க வந்து நடந்திருக்காங்க இல்லையா? அந்த கோவர்தன இதுல வந்து எல்லா பக்கமும் பகவானுடைய பாத அந்த அச்சு வந்து இருக்கு. நம்முடைய கண்களுக்கு தெரியாது, பௌதிகமான கண்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து பகவானுடைய அந்த ஆன்மீகமான அந்த ஒரு பிரேமையுடைய கண்கள் மூலமாகத்தான் வந்து பகவானை வந்து பார்க்க முடியும். அந்த ஒரு அச்சு இது ஒரு இடத்துலயே வந்து பார்க்கும்போது கோவர்தன மலையில் பகவானுடைய பாத அச்சு இருக்கிறது இது எல்லாமே வந்து காட்டுறாங்க பக்தர்கள். அந்த மாதிரி பகவானுடைய பாத சின்னம் எல்லா இடத்துலயும் வந்து பதுங்கி இருக்கு. அதனால என்ன ஆகுது, அங்க எல்லாமே மங்களகரமான சூழ்நிலை வந்து இருக்கு. அதனால வந்து அடுத்ததுல சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பாதச்சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சி அளிக்கிறது. இப்ப நீங்க திரும்ப இங்க இருந்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பா அந்த ஒரு நிலை வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பகவான் வந்து இதுல அந்த இது காளிய நாகம் வந்து அந்த நதியில் வந்து இது பண்ணும் போது என்னாவது அந்த நதி முழுக்க முழுக்க வந்து விஷம் கலந்து விடுகிறது
இல்லையா? பகவானுடைய அவங்களுடைய தேஜஸின் அவங்களுடைய திருப்பாதம் வந்து அங்க படும்போதுதான் அந்த விஷம் எல்லாமே வந்து பகவான் வந்து அங்க அழிக்கின்றார். அதுதான் பகவான் அங்க இருக்கும்போது எல்லாமே அந்த மங்களகரமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஏன்னா பிரபஞ்சத்தை முழு பிரபஞ்சத்தையும் வந்து தூய்மையாக்கக்கூடியவர் வந்து பார்த்தோம்னா பகவான் ஒருவர் மட்டும்தான். பகவான் மட்டும்தான் வந்து அதை வந்து தூய்மைப்படுத்த முடியும். அதே வந்துதான் பகவானுடைய நாமத்துக்கும் அதே ஒரு சக்தி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது இது. அதுக்கப்புறம் சொல்றாங்க இப்ப வந்து எப்படின்னா மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களின் கனிகள் நிறைந்தும் நதிகள் ஓடியவாறும் புற்றுகளின் தாது பொருட்கள் நிறைந்தும் சமுத்திரங்களின் செல்வம் நிறைந்து காணப்படுகிறது. இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நதிகள் நல்லா வந்து அவங்களுடைய நீரோடை ரொம்ப அழகா போகுது. எல்லா வளமும் வந்து செழிப்புடன் வந்து இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய அருட்பார்வைதான். உங்களுடைய திருப்பாதம் வந்து அங்க பதிந்ததினால்தான், நீங்க இருந்ததுனால்தான் இது எல்லாமே நல்லாவே இருக்கு. இப்ப நீங்க இங்க இருந்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து போயிரும். ஏன்னா வந்து ஒரு உடல்ல வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னாக்க எந்த மாதிரி அந்த மாதிரிதான் நீங்க இங்கிருந்து போயிட்டீங்கன்னா அப்படின்னு வந்து சொல்றாங்க இது. அதுக்கப்புறம் உங்களுடைய இதுல எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய உறவினர்கள் மூலமாக இருக்கின்ற அந்த ஒரு பாச பிணைப்பையும் வந்து நீங்க எடுத்துருங்க அப்படின்னு வந்து அதையும் வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. அதனுடைய விளக்கம் வந்து ரொம்ப பெரிதாக வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து துவைமேன அந்நிய விஷயார் மதுபதுபதே ரதம் உத்பகத்தா அத்தா கங்கை வர்க்கம் உதன்வதி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எப்படி வந்து கங்கை நதி எப்படி வந்து தடையில்லாமல் வந்து இதுல கடல்ல சேர்ற வரைக்கும் வந்து நதி வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் என்னுடைய கவனம் வந்து உங்க என்ன நடந்தாலும் வந்து என்னுடைய கவனம் வந்து வேற எதிரையும் வந்து சிதறாமல் உங்களிடமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க இது. அப்புறம் கடைசியில எல்லாமே பிரார்த்தனைகள் எல்லாமே சேர்த்து ஒரு சம்மரைஸா வந்து சொல்றாங்க இதாங்க. எப்படி அர்ஜுனனின் நண்பரே கிருஷ்ணா, விஷ்ணு வம்சத்தின் முதன்மையானவரே, இந்த பூமியின் மீது விளையும் தொல்லைகளுக்கு மூல காரணமாகவும் அந்த அரசியல் கட்சிகளை அழிப்பவர் தாங்கள். உங்களுடைய வீரியம் ஒருபோதும் குறைவது இல்லை. நீங்கள் ஆன்மீக உலகில் உரிமையாளராவீர். மேலும் பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் பக்தர்களின் துன்பங்களை போக்குவதற்காகவே நீங்கள் அவதரிக்கிறீர்கள். எல்லா யோக சக்திகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முழு பிரபஞ்சத்தின் குருவும் நீங்களே. நீங்கள் தான் சர்வ வல்லமையுள்ள பகவான் ஆவீர். எனது பணிவான வணக்கங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ண சக விஷ்ணு சபாவனி திரு ராஜன்ய வம்ச தகனான வர்க்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வராக்கில குரு பகவன் நமஸ்தே. இப்ப கிருஷ்ணனுடைய இது புகழ் வந்து இங்க வந்து சொல்றாங்க. எப்படின்னா கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, கிருஷ்ண சகா ரெண்டுமே சொல்றாங்க. ஏன்னா வந்து கிருஷ்ண சகா அப்படின்னாக்க அர்ஜுனனின் நண்பரே, கிருஷ்ணா அர்ஜுனனின் நண்பரே அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றாங்க. இது இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னொரு இடத்துலயும் வந்து திரௌபதிக்கும் வந்து ஒரு இடத்துல கிருஷ்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி பகவான் வந்து நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்படி எல்லா தொல்லைகளுக்கும் வந்து காரணமாக இருக்கும் போதும் அது எல்லாமே வந்து நீங்க வந்து அழிக்கிறீங்க அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் பசுக்கள், பிராமணர்கள், பக்தர்களுக்கு துன்பம் வந்து ஏற்படும் போதும் நீங்க வந்து அவதரிக்கிறீங்க. இப்ப வந்து இது வரைக்கும் பிரார்த்தனைகள் செய்தது எல்லாமே ஒரு சம்மரைஸா வந்து இங்க வந்து சொல்றாங்க. இது இப்ப மெயினா வந்து இங்க எதுக்காக வந்து பகவான் வர்றாங்க அப்படின்னாக்க பசுக்களுக்கும், பிராமணர்களுக்கும், பக்தர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க சொல்றாங்க. உங்களுடைய சக்திகளின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்து காத்து நீங்க அளிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அழகான வந்து பிரார்த்தனை வந்து குந்தி தேவி வந்து பகவானுக்கு வந்து செய்யறாங்க. இது இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்ன இது எல்லாமே கேட்ட பிறகு பகவான் வந்து லேசாக ஒரு புன்முறுவல் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து விளக்குறாங்க சூத்த கோஸ்வாமி வந்து. அது எப்படி இருந்ததுன்னா ஒரு மாயா சக்தியின் மூலமாக எப்படி நம்ம வந்து வசியப்படுறோமோ அதே மாதிரி அவருடைய புன்முறுவல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து பின்னாடி வந்து விளக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து என்னன்னா யுதிஷ்டா மகாராஜா ரொம்ப பாசம். திரும்ப அவங்களை வந்து தடுத்து நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா பகவான் வந்து அவங்களுக்காக வந்து திரும்ப சில காலம் வரைக்கும் வந்து ஹஸ்தினாபுரத்திலேயே வந்து அங்கே பகவான் வந்து தங்குறாங்க. இது ஹரே கிருஷ்ணா.